Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல வந்து கன்சர்வேஷன் லாஸ் அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷன்ஸ் அதோட டைப்ஸ்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. So conservation laws in nuclear reaction lab. In nuclear reactions certain physical quantities never change during and after reaction. அதாவது ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தா சம் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அந்த குவான்டிட்டிஸ்லாம் நம்ம வந்து கன்சர்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எதை மாதிரி கன்சர்வேஷன்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எனர்ஜி. மாஸ் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் சேமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே இனிஷியலும் ஃபைனலும் சேமாக இருக்கும். இல்லாட்டி ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ட்டும் சேமாக இருக்கும். அப்படி இருந்தாலே நம்ம கன்சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எனர்ஜிக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கீங்க. Ka plus MAC square plus MSC squared is equal to Ky plus MYC square plus Kb plus MBC squared. இதில் Ka, Kb, Ky எல்லாமே kinetic energy of ABY. அடுத்தது நான் ஒரு டார்கெட் நியூக்ளியஸ் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ன்னு. அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது இனிஷியலாக. அதோட ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா எனக்கு எக்ஸ்பிரஷன் வந்து ஃபைனலாக இப்படி வரும். ஸோ இதில் இந்த எக்ஸ்பிரஷனை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா EA plus MXC squared is equal to EY plus EB அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இது எல்லாமே EA எனர்ஜி EA, இது எல்லாமே EY EB, இந்த MXC ஸ்கொயர் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ரிலேட்டிவிஸ்டிக் ஈக்குவேஷனாக எனர்ஜி வந்து P ஸ்கொயர் C ஸ்கொயர் ப்ளஸ் M ஸ்கொயர் C பவர் 4 அப்படின்னு வரும். இல்லை ஐன்றது எல்லாமே நான் போட்டிருக்கிறது எதுனா ஐன்றது ஈக்குவல் டு A ஒய்யாக இருக்கலாம் ஆர் பியாக இருக்கலாம். அதுக்காக தான். ஸோ இது கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் எனர்ஜிக்கு. அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியலும் ஃபைனலும் சேமாக இருக்கும். அப்போ தான் கன்சர்வ்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து அஷ்யூமிங் த நியூக்ளியஸ் ஆஃப் த டார்கெட் இஸ் அட் ரெஸ்ட். ஒரு டார்கெட் நியூக்ளியஸ் எடுத்துகிட்டு அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன நடக்குதுன்னா the momentum brought into the nucleus by the projectile is distributed among the products. ஒரு டார்கெட் நியூக்ளியஸ் எடுத்துக்கிறேன். அந்த டார்கெட் நியூக்ளியஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்டைல் மூலமாக மொமெண்டத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நியூக்ளியஸ்க்கு அது எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பார்க்கும்போது இதுலேயும் நம்மளுக்கு இனிஷியல் ஃபைனலும் சேமாக தான் இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து I. அந்த ஐன்றது பார்த்தீங்கன்னா விச் இஸ் த வெக்டர் சம் ஆஃப் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ரிலேட்டிவ் ஆங்குலர் மொமெண்டம். இது ரெண்டத்தோட சமேஷன் வெக்டர் சம் தான் என்னன்னா எனக்கு வந்து டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஐன்னு சொல்கிறேன். அது ஈக்குவல் டு L plus S. அதாவது வெக்டர் சம் ஆஃப் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ரிலேட்டிவ் ஆங்குலர் மொமெண்டம் அந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அட்டாமிக் நம்பர். நியூக்ளியர் சார்ஜ் வந்து cannot be created or destroyed. இது நல்லா ஞாபகம். அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் நியூக்ளியான்ஸ் மாஸ் நம்பர்னாலும் இந்த இடத்துல மாஸ் எதுவும் கிரியேட் ஆகுதுல டிஸ்ட்ராய் ஆகுறதும் இல்லை. இந்த இடத்துல சார்ஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். இனிஷியல் ஃபைனல் எல்லாமே சேமாக இருக்கும். அதாவது ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ட்டும் சேமாக இருக்கும். அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின்ல என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் த வெக்டோரியல் சம் ஆஃப் தி ஸ்பின் ஆஃப் ரியாக்டன் இஸ் அன் ஆட் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 1/2. அதே மாதிரி வெக்டர் சம் ஆஃப் ஸ்பின் ஆஃப் ப்ராடக்ட் ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸும் தனித்தனியாக சொல்கிறாங்க. அதாவது ஆட் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஹாஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின்னு. மொத்தம் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றது தான் இந்த இடத்துல கன்வே பண்ணுறாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் பேரிட்டி அப்படின்னா டோட்டல் பேரிட்டி வந்து பார்க்கும்போது கன்சர்வ்டாக இருக்கும். பிஃபோர் நம்ம ஆஃப்டர் எது வேணால் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் கன்சர்வ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து ஃபெர்மி டிராக் போஸ் ஐன்ஸ்டீன் ரெண்டு இருக்குது. இப்போ ஃபெர்மி டிராக் FTனா ஸ்பின் ஆஃப் இன்டெக்ரல் ஸ்பின்னாக இருக்கும். போஸ் ஐன்ஸ்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டெக்ரல் ஸ்பின்னாக இருக்கும் போஸ் ஐன்ஸ்டீனில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்வால்வ் அஸ் ரியாக்டன் வந்து ஈவனாக இருக்குது, ப்ராடக்ட்டும் ஈவனாக இருக்குது அப்படின்னா ஈவன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஆஃப் இன்டெக்ரல் ஸ்பின்னாலே ஃபெர்மி டிராக் வரும். இப்போ நம்மளுக்கு இன்டெக்ரல் ஸ்பின்னாக வருது அப்படின்னா ஈவனாக இருக்குது அப்படின்னா அது வந்து போஸ் ஐன்ஸ்டீன் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ ஆடாக இருந்துச்சுன்னா அது ஃபெர்மி டிராக்காக ஃபாலோ பண்ணும். அதாவது இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 1/2 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபெர்மி டிராக்காக ஃபாலோ பண்ணும். இதில் வந்து ஈவனாக இருக்குது அப்போ வந்து இதில் வந்து போஸ் ஐன்ஸ்டீனை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் லெப்டான் நம்பர். இதில் வந்து ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ட்டும் சேமாக இருக்கும். லெப்டான் நம்பர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ஸும் சேமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நியூக்ளியர் ரியாக்ஷனில் இருக்க கன்சர்வேஷன்ஸ். இத்தனை கன்சர்வேஷன் இருக்குது. அடுத்தது நியூக்ளியர் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷன். இப்போ நியூக்ளியர் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷன் இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்டில் என்ன பண்ணுது டார்கெட்டில் பம்பாட் பண்ணும்போது ரெண்டுத்துக்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடக்குது, அது இல்லாட்டி ரியாக்ஷன் நடக்குது. இதை மாதிரி நடக்கும்போது எவ்வளோ நியூக்ளியர் வந்து பார்க்கும்போது இந்த ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதே மாதிரி அது வந்து கம்மியான ஸ்மாலாக இருக்கா லார்ஜ் அமௌண்ட்டாக இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு டவுட்டும். அதுக்கப்புறம் இந்த
ப்ராபபிலிட்டி நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து அந்த ப்ராபபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி இந்த ரியாக்ஷன் நடக்குதுல இன்ட்ராக்ஷன் நடக்குதுல்ல, ஸோ அதோட ப்ராபபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் அது ஸ்மாலா இல்லை வந்து லார்ஜா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இதை வந்து நம்ம குவான்டிடேட்டிவாக மெஷர் பண்ணலாம் அந்த ப்ராபபிலிட்டியை. இது வந்து ஈஸியாக நம்ம மெஷர் பண்ண முடியும், தியரிட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும், எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி இதை பார்க்கலாம். ஸோ இது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்க, நியூக்ளியர் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் சிம்பிளால் டினோட் பண்ணுறாங்க. த குவான்டிட்டி விச் டிஃபைன்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ கிவன் ரியாக்ஷன். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, த குவான்டிட்டி விச் டிஃபைன்ஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கிவன் ரியாக்ஷன். அதுதான் நம்ம எந்த குவான்டிட்டி வந்து அது டிஃபைன் பண்ணுது அந்த ரியாக்ஷனை, அந்த ரியாக்ஷனை தான் நியூக்ளியர் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இன்சிடென்ட் பார்ட்டிகல் கிராஸ் த பர்டிகுலர் ஏரியா அப்படின்னா அந்த ஏரியாவில் மட்டும்தான் நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த எஃபெக்டிவ் ஏரியான்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த விட்டு மற்ற இடத்துல எந்த இடத்துலையுமே நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்காது. இந்த எஃபெக்டிவ் ஏரியா வந்து பார்க்கும்போது லார்ஜாக இருக்கலாம், ஸ்மாலராக இருக்கலாம், இல்லாட்டி ஈக்குவலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏரியா வந்து பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஜியாமெட்ரிக்கல் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்காது. அது எப்படி இந்த ஈக்குவேஷனில் ஜியாமெட்ரிக்கல் ஏரியாவை இதை மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ப்ராபபிலிட்டி மெஷர் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எப்படி வந்து கிராஸ் செக்ஷனை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் கிராஸ் செக்ஷன், அதோடைய டயக்ராம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஐன்றது ஃப்ளக்ஸு, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் கிராசிங் பர் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம், டிஎக்ஸ்ன்றது திக்னஸ், ஏன்றது ஃபேஸ் ஏரியா, எஸ்ன்றது எஃபெக்டிவ் ஏரியா ஆன் த டார்கெட் நியூக்ளியஸ், என்னன்றது நம்பர் ஆஃப் டார்கெட் நியூக்ளியர் பர் சிசியில். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் எஃபெக்டிவ் ஏரியா கால்குலேட் பண்ணுறேன், அது எஃப். ஸோ எஃப்ன்றது என்ன அப்படின்னா டோட்டல் எஃபெக்டிவ் ஏரியா டிவைடட் பை டோட்டல் ஃபேஸ் ஏரியா அப்படின்றது தான். ஸோ டோட்டல் எஃபெக்டிவ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஏ என்டிஎக்ஸ்னு வரும். டோட்டல் ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது சிக்மா என் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம சேஞ்ச் இன் இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணலாம். சேஞ்ச் இன் இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். டிஐ ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஐ, அதான் ஃபார்முலா. ஸோ டிஐ பை ஐன்றது மைனஸ் எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். எஃப் இப்போ தான் கால்குலேட் பண்ணால் அந்த எஃப்ஆர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுறது என்ன அப்படின்னா திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ளக்ஸ் வந்து குறையுது அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான். இப்போ நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் எக்ஸ் 0 ஐ வந்து ஈக்குவல் டு I0 ஆகும் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸை பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இன்டகிரேட் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் வரும்னா I ஈக்குவல் டு I0 e power minus n sigma x ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா the flux of the incident beam exponentially decrease ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே மாதிரி as the thickness of the sheet increases அப்படின்னு சொல்கிறாங்க. thickness of the sheet வந்து increases, அதே மாதிரி flux of the incident beam வந்து exponentially decreases. அந்த ரெண்டு பாயிண்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கிராஸ் செக்ஷனோட யூனிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பான் அப்படின்றது தான் ஏரியா மெஷர் பண்ணுறது, பான் அப்படின்றது தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதில் வந்து 10 to the power ஒரு பான் அப்படின்றது 10 to the power -28 மீட்டர் ஸ்கொயர் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கும், இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதை மில்லி பான் மைக்ரோ பானில் கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். மில்லினா -3, மைக்ரோ பானா 10 to the power -6. அப்போ அந்த பவரை நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஸோ வந்து இது வந்து யூனிட்ஸ் கிராஸ் செக்ஷனோட யூனிட்ஸ். அடுத்தது டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரியாக்ஷன், அடுத்தது டோட்டல் ரியாக்ஷன், அப்புறம் டிஃபரன்ஷியல் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரியாக்ஷன்னா for a given energy and target projectile combination several nuclear reactions such as elastic energy, inelastic scattering, capture reaction, disintegration reaction, etc. are possible simultaneously. There is a definite reaction cross section for each such reaction denoted by S1, S2, S3, etc. அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா ஒரு பர்டிகுலர் எனர்ஜி டார்கெட் ப்ரொஜெக்டைல் இருக்கு, அதோடைய காம்பினேஷனில் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அந்த என்ன மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சைமல்டானியஸாக நடக்குது இதில் அதாவது பார்ஷியல் ரியாக்ஷன் அப்படின்னாலே ஒரு டெஃபினட் ரியாக்ஷன் கிராஸ் செக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா S1, S2, S3 இது வந்து ஒரு டெஃபினட் ரியாக்ஷன். பார்ஷியல் ரியாக்ஷன்றது ஒரு டெஃபினட் ரியாக்ஷன், அது வந்து S1, S2, S3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. டோட்டல் ரியாக்ஷன்னா இந்த இப்போ பார்ஷியல் ரியாக்ஷன் சொன்னோம் அதே தான், ஆனால் இதில் என்னன்னா அந்த பார்ஷியல் ரியாக்ஷனுடைய சம்மேஷனாக வரும், எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக ஆட் பண்ணுறோம் சம் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் டோட்டல் ரியாக்ஷன். அடுத்தது டிஃபரன்ஷியல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the incoming particle interact with the target nucleus, ஏதாவது ஒரு பார்ட்டிகல் வருது அது வந்து டார்கெட் நியூக்ளியஸோட இன்ட்ராக்ட் பண்ணுது.
ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுது இல்லாட்டி வந்து ஸ்கேட்டரிங் நடக்குது, எது வேணாலும் எடுத்துக்கலாம், இன்ட்ராக்ஷன் நடக்குதா எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கேட்டரிங் நடக்குதா எடுத்துக்கலாம். அது மாதிரி நடக்கும்போது அவுட்கோயிங் பார்ட்டிகல் வந்து அனிசோட்ரோபிக் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அவுட்கோயிங் பார்ட்டிகல் வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருக்கும், டிஃப்ரெண்ட் பொசிஷனில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கிராஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா ஆங்கிளை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ வந்து இது டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன்னா என்ன அப்படின்னா ஃபார்முலா கிராஸ் செக்ஷன் டிவைடட் பை யூனிட் சாலிட் ஆங்கிள். கிராஸ் செக்ஷன் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள் தான் வந்து டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன். ஸோ அது எப்படி எக்ஸ்பிரஷனில் இண்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா சிக்மா தீட்டா கமா பை இஸ் ஈக்குவல் டு டி சிக்மா பை டிஓ. இல்லை எனக்கு டோட்டல் ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் வேணும் அப்படின்னா சிக்மா டி போட்டு இந்த ஈக்குவேஷனை அப்படியே இன்டகரல் பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து பார்க்கும்போது கிராஸ் செக்ஷனுடைய டைப்ஸு. சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்ஷனோட கன்சர்வேஷன் லாஸும் அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷன் அதோடைய டைப்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.